சேலம் தலைவாசல் உள்ள கால்நடை பூங்காவிற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து அங்கு மோப்ப நாய் வரவழைக்கப்பட்டு சோதனை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அரவிந்த் வழங்க கேட்கலாம். அரவிந்த், வணக்கம். இந்த சோதனை தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே வீக்கூற்றோடு பகுதியில் கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையம் கால்நடை பூங்கா செயல்பட்டு வருகிறது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா உள்ள இக்கால்நடை பூங்கா கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் உள்ளிட்டவை செயல்பட்டு வருகிறது. 318 மாணவ மாணவிகள் கல்வி பயின்கின்ற வரையில் கால்நடை பூங்காவிற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு இருப்பதாக மிரட்டல் வந்தது. இதையடுத்து ஆத்தூர் டிஎஸ்பி சதீஷ்குமார் தலைமையில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து சேலத்திலிருந்து மோப்ப நாய் ஜெனி வரவழைக்கப்பட்டு கல்லூரி வளாக பகுதியில் சோதனை ஈடுபட்டு வருகின்றனர். மாணவியர் விடுதி உள்ளிட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இதே வளாகத்தில் உயர்கல்வி மையம் மற்றும் ஆராய்ச்சி மையம் உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த 13ஆம் தேதி தமிழக முதல்வர் ஸ்டாலின் 564 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு 120 புதிய கட்டிடங்கள் திறந்து வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் தேனியில் உள்ள அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கும் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளதாகவும் அங்கும் சோதனை நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி, அரவிந்த்.